நேற்று சித்ரா பௌர்ணமினால் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் இவ்வளோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை கூர்ப்பா. அப்புறம் அதுக்கு 1/4 டம்ளர் ஜவ்வரிசி. பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு நல்ல செவந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்கக்கூடாது, இந்த மாதிரி செவந்து வரணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டிட்டு ஜவ்வரிசி இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு 1 விசில் விட்டுருங்க இந்த ஜவ்வரிசியை. அதை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து பாசிப்பருப்பையும் வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப இதாகக்கூடாது, வேகக்கூடாது. வெல்லம் வந்து 2 டம்ளர் வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 2.25 டம்ளர் போட்டுக்கோங்க. ஏன்னா நேற்று வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 2.25 டம்ளர் பாவு காய்ச்சி ஊற்றி வடிகட்டிடுங்க. அப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கொட்டிட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றிட்டு ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஒரு சிட்டிகை உப்பு போடணும், அப்போ தான் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். நேற்று பௌர்ணமினால் மல்லிகைப்பூ வாங்கி கட்டினாங்க. பாயசம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.